உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கொடுத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை போக சொன்னா நீங்க எந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க? அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்ன நடக்கும்போது நடக்கும். 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்போது நடக்கும். நான் கடவுள் கிடையாது. பின்னாடி போய் சேஞ்ச் பண்றோம், முன்னாடி போய் சேஞ்ச் பண்றோம். சாதாரண மனிதன். எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஐ பிலீவ் இந்த உலகத்துல எது நடந்தாலும் கூட அது ஒரு காரணத்துக்காகவே நடக்குது. மேபி நமக்கு புரியாது. ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு அதை பார்க்கும்போது அன்னைக்கு நடந்தது இந்த காரணத்துக்காக தான். என்னோட ஓல்ட் வாழ்க்கை 39 years. You ask me to go back and change something, எதுவுமே மாத்த போறது. I'm perfectly okay with long. அப்போ விஷயமா எடுத்துக்கலாம். 2047ல வந்து 2047 என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, probably நம்முடைய ஜெனரேஷன்ல I would like to see India as a very டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றத விட டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர். நிறைய பேர் கார் வாங்கிட்டாங்க, இந்தியாவில் ஏழைகள் இல்ல, இது பாருங்க எல்லாரும் பணக்காரங்க. எனக்கு அந்த விஷயம் கோல் கிடையாது. I want people to live happy, very contented life. மனிதன் வந்து இப்ப நம்ம நாட்டில் பிறந்தோம், வேலை செஞ்சோம், கஷ்டப்பட்டோம், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 40 வருஷம் கொண்டாடுவோம். யாராவது people remember you for 40 years. After that you are nobody. The next day comes, பிறந்தோம், வேலை செஞ்சோம், இறந்தோம், he gets the 40 years. This is not how life is meant to be. என்னுடைய ஆசை வந்து 20 ஆண்டுகள் கழிச்சு people live contented lives, happy lives. ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாத ஒரு எக்கனாமிக் லைஃப், பெருசா பசி பட்டினி இல்லாத ஒரு உலகம், ஒரு அமைதியான ஒரு சூழல், இயற்கைக்கு பெருசா தொந்தரவு இல்லாம